அண்மைச் செய்தி, காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்குமாறு ராகுல் காந்தியிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். டெல்லியில் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிகள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த 99 எம்பிகள் மற்றும் சுயேட்சை ஆதரவு கொடுத்த ஒரு எம்பி என 100 எம்பிகளும் அதே போல் மாநில எம்பிகளும் என அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் இந்த நாடாளுமன்ற குழு கூட்டம் எதற்கென்றால் அவர்கள் இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறார்கள். அதனால் எதிர்க்கட்சி தலைவராக ஏற்கனவே அவர் காலையில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியை தான் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த கூட்டத்தில் இது குறித்தும் அனைத்து எம்பிகளின் கருத்துகளும் கேட்கப்படும். அதற்கு பிறகு ராகுல் காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் துணைத் தலைவர் யார் என்றும் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். அதற்கு பிறகு ராகுல் காந்தியின் உரை இருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், அதே போல் ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், அதுபோல் தமிழ்நாட்டு வெற்றி பெற்ற எம்பிகள் எல்லாம் அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த முறை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி உற்சாகமாக இந்த வெற்றி, அதாவது இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலுமே அதிக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறதுனால் அவர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் இன்று இந்த நாடாளுமன்ற குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று இரவு 7 மணிக்கு மேல் அசோகா ஹோட்டலில் இந்த எம்பிகள், வெற்றி பெற்ற எம்பிகளுக்கு அனைவருக்கும் சிறப்பு இரவு விருந்தும் அளிக்கப்படுவதாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.